ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போற படம், இப்ப தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் ஆரியன். இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துல விஷ்ணு விஷால் ஹீரோவா பண்ணியிருக்காரு. இந்த படத்த பிரவீன் கே டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடயே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே ஒரு டிவி சேனல்ல லைவ் ஷோ ப்ரோகிராம் போயிட்டு இருக்கும். அந்த ப்ரோகிராம் நடக்கிற ரூம்ல ஆடியன்ஸ்ல ஒருத்தரா செல்வராகவன் இருப்பாரு. அவரு வாலண்டியரா உள்ளார என்ட்ரி ஆகி அந்த ப்ரோகிராம்ல கலந்துகிட்ட ஒரு ஆளை துப்பாக்கியில சுட்டு அங்க இருக்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி ஹாஸ்டேஜ் மாதிரி மாத்திருவாரு. ஹாஸ்டேஜ் மாதிரி மாத்தினது மட்டும் இல்லாம இந்த டிவி ப்ரோகிராம் லைவா டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனை போட்டுருவாரு. கண்டிஷன் போட்டுட்டு அவர் ஒரு மெசேஜ சொல்லுவாரு. அது என்னன்னா, அடுத்த 5 நாள் ஒரு நாளும் ஒரு ஆள் கொல்லப்படுவாங்க சீரியல் கில்லர் பேட்டர்ன்ல. அந்த கொலையை நான் தான் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம கொலை பண்ண போறவங்கள 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட பேர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நான் பேரை சொன்னாலும் போலீஸ் டிபார்ட்மெண்டால அந்த நபரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாரி சவால் விடுறாரு. அது மட்டும் இல்லாம இது நான் பல நாள் பிளான் பண்ண ஒரு பர்ஃபெக்டான கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாரு. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படிடா சூசைட் பண்ணிக்கிட்ட ஒரு ஆள் அடுத்த 5 நாளைக்கு ஒரு ஆளா கொலை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இருந்தாலும் இந்த கேஸை சாதாரணமா விட வேணாம். இந்த கேஸை நம்ம டிபார்ட்மெண்ட்லயே பெஸ்டா இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக விஷ்ணு விஷாலை சூஸ் பண்ணி விஷ்ணு விஷால்கிட்ட இந்த கேஸை கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையாங்கிறதுக்கு ஆன்சர் சொல்ற படம் தான் ஆரியன். என்ன பொறுத்த வரைக்கும் விஷ்ணு விஷால் பிளஸ் கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொன்னதுமே என் மைண்ட்ல ராட்சசன் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த படம் அந்த அளவு சூப்பரான படம். கிரைம் த்ரில்லர் மூவிஸ்ல ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண படம். அந்த படத்துக்கு இந்த படம் கண்டிப்பா ஈக்குவலா வராது. ஸோ இந்த படம் பார்க்க போறப்ப ராட்சசன் பத்தி யோசிக்காம இந்த படத்தை ஸ்டாண்ட் அலோனா பார்ப்போம் அப்படிங்கிற திங்கிங் பிளஸ் மைண்ட் செட்டோட தான் இந்த படத்தை பார்த்தேன். இந்த படம் ரொம்ப ரொம்ப சுமாரா போயிருச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேய இவங்க பெருசா சொதப்பிட்டாங்க. நான் பெருசா லாஜிக் பார்க்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம நான் அதிகமான கிரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் பார்த்தது இல்ல. அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த படம் மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். இந்த படம் இப்ப தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.